ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நாம் சனிக்கிழமை இன்னைக்கு, அதனால் விநாயகர் வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஒரு காரியத்தை தொடங்கி அதை கொண்டு செல்வதிலே தடை இருந்தாலும், தொடங்குவதற்கே தடையாக இருந்தாலும், விநாயகரை வழிபட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நாம் காரியத்தை தொடங்கலாம். எந்த கடவுளை வழிபடுவது என்றாலும் முதலிலே விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகரை உருவமாகவும் அருவமாகவும் நம்ம வழிபடலாம். ஒரு சாதாரணமாக ஒரு சாணத்தை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான், மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான், குங்குமத்தை பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான். இதெல்லாம் விநாயகராக நாம் பார்க்குறோம். அதனால் தடைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த காரியத்தை வெற்றி பெறுவதற்கு நாம் விநாயகரை வழிபாடு பண்ணணும். அருகம்புல் மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகர் அகவல் சொல்லி சீதக்கலப அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஔவையார் அருளி செய்த விநாயகர் அகவல். விநாயகர் அகவலை விடாமல் தொடர்ந்து சொன்னோன்னா எப்படிப்பட்ட காரியத்தடையும் உடைச்சி நம்ம அந்த காரியத்தை வெற்றி பெறலாம். அதனால் அதை சொல்லலாம். ஒரு பக்கத்தில் எங்கேயாவது வெளியூர் பயணம் போகிறோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் முன்னாடி ஒரு விடலை தேங்காய் உடைச்சிட்டு போனோன்னா நாம் போகக்கூடிய நம்ம காரியம் வெற்றியடையும். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்திலை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே அப்படின்னு எம்பெருமானை விநாயகப் பெருமானை வணங்கி, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வினாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அப்படின்னு விநாயகப் பெருமானிடத்திலே வேண்டி, சனிக்கிழமை தோறும் காரியத்தடை உள்ளவர்கள் விநாயகரை வணங்கி விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபட்டோம் என்று சொன்னால் தடைகள் அகலும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.